தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ராஜபாளையம் பொது தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜான் பாண்டியன் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை பார்க்கலாம். வரலாற்றில் முதலாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இதுவரைக்கும் எஸ்சி கான்ஸ்டியூன்சியில் மட்டும்தான் நின்றுச்சு. ஆனால் இப்பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியாக பொது தொகுதியை நாங்கள் இருக்கின்றோம், போட்டியிடுகின்றோம். இதை பார்க்கும் பொழுது பொதுநலன் கருதி பொதுமக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கிலே சமூக சீர்திருத்தத்துடன் சமத்துவத்தோடு நாம் சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட இடம்தான் ராஜபாளையம் என்ற பொது தொகுதி. மற்றற்ற மகிழ்ச்சியாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இதை தேர்வு செய்தது. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் எம்பி கான்ஸ்டியூன்சியில் நிற்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அனைவருடைய ஜாதி மத பேதமின்றி கருத்து வேறுபாடின்றி என்னை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட தொகுதி தான் ராஜபாளையம் தொகுதி. அதன் அடிப்படையிலே தான் பொதுநலம் கருதி எல்லா மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் ஜாதி மத பேதமின்றி எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கிலே தான் இந்த ராஜபாளையம் தொகுதியை நான் தேர்வு செய்தேன். அதன் அடிப்படையிலே நான் ஏற்கனவே சொன்னது போன்று தென் மாவட்டங்களில் தான் நான் கேட்கின்ற தொகுதி எனக்கு அளிப்பார்கள் என்று நான் நம்பிக்கையோடு சொன்னேன். அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நான் இன்று களம் காண்கிற தொகுதி தென்பகுதி. அந்த தென்பகுதியிலே கிடைப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எழுச்சி மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். அடிமட்ட தொண்டர்களை பொறுத்த மட்டில் அந்த தொகுதி பாரபட்சமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினால் பழிவாங்கப்பட்டு மக்களுக்கு எந்த சேவையும் செய்ய முடியாததுதான் இதற்கு முன்னால் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். இதுவரை காண கிடக்காத ஒரு பொது தொகுதியை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் என்று சொன்னால் அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். இதுவரை யாரும் செய்யாத நன்மைகளை செய்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்திலே தான் அந்த தொகுதியை தேர்வு செய்திருக்கின்றேன். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஆட்சி அமைக்கப் போவது அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். அவர்கள் தலைமையிலே கூடுகின்ற கூட்டம், அவர்கள் தலைமையிலே ஏற்பாடு செய்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும்.